ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது டிஃபனுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீ ரைஸ் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட மசாலா சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கனோட கலந்து வர்ற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பாதி லெமனோட ஜூஸை புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டதும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 30 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போது நாம் ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சு பேன் சூடானதும் அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கல்பசி, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 1 அன்னாசி பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கூடவே 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஆனியன் இந்த ஆயில் கூட சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வெந்து வரட்டும். பாருங்கள், இந்தளவுக்கு வெந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் அந்த தக்காளி கூட இந்த சிக்கன் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்ததும் மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த கறியோடு சேர்த்து மசாலா நல்லா குக் ஆகி வரட்டும். பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குக் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கலாம். பவுடர் சேர்த்ததும் நல்லா ஒரு டைம் கலந்து விடுங்க. பவுடர் சிக்கனோட எல்லா பக்கமும் மிங்கிள் ஆகிற மாதிரி. தேவைப்பட்டால் 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் ஒரு டைம் கலந்து விட்டுட்டு திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டான சிக்கன் கறி இப்போ சிம்பிளாக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.